வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் எம் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் உன் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கிறேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, 4வது பாஸ்கா காலத்தின் வியாழக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்கிற நாள். உங்கள் ஒவ்வொருவரையும் துறவற வாழ்வுக்கும் குருத்துவ வாழ்வுக்கும் தங்களை அர்ப்பணிக்க ஆசையாக இருக்கிற பிள்ளைகள் இந்த காலகட்டங்களிலே வீடுகளில் இருந்தாலும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், தங்களுடைய லட்சியம் ஒரு குருவானவராய் ஒரு துறவியாய் வந்து பணி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்றும் இந்த பலியிலே மன்றாடுகிறேன். இந்த பலியிலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காகவும், திருமண ஆண்டு நிறைவு, குழந்தை பாக்கியம், இவை ஒவ்வொன்றையும் நினைத்து சந்தோஷப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் இந்த பலியிலே மன்றாடுகிறேன். இந்த பலியை நான் நீங்களும் தகுதியோடு கொடுக்க குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருள் அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்ச்சிகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடைகளையும் ஆசியையும் நிறைவாய் செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு எனும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 13 தொடங்கி 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகரத்துக்கு வந்தார்கள்.
அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டுச் சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூலும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டி கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாய் தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்கள் அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தாராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசனாக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாக்கின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு எனும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை எனும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர், என் தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்போதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள்ள முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். நீர் எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரக்கத்தினால்
பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வாக்கியங்கள் 16 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்படுபவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறவே வேண்டும். அது நிறைவேறும் பொழுது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நற்செய்தி. உட்கார்வோம் பிரியமானவர்களே. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்வோம். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, அனுப்பப்படுகிறவர் அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல அப்படி என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் தான் இறைமகனாக இருந்தும் எல்லா சூழ்நிலையிலும் தன் தந்தைக்கு மதிப்பு கொடுப்பார். அப்பா, உங்களோட சித்தம் போல் ஆகட்டும். அது ஜெஸ்தமனி தோட்டம் கடைசி கட்டம், சிலுவையில் சாகிற கட்டம், அவர் புதுமைகள் செய்த வேலைகள், அதே நேரத்தில் அவர் நாளாந்தம் ஜபிக்கிற நேரம் எல்லாம் என் சித்தம் அல்ல உன் சித்தம், நான் உடைய திருமகன், கடவுளுடைய ஒரே பொருளானவர் என்று நாம் சத்தியத்தில் சொன்னாலும் அவர் மகனுக்குரிய அந்தஸ்தோடு இங்கே வாழ்ந்தபடியால் தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒருவராயிருந்தார். ஒரு காலமும் தந்தையை மிஞ்சி செயற்பட்டவர் அல்ல. அதனால இயேசுநாதர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, கடவுளுடைய சித்தம் ஒன்று இருக்குத்தானே, அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை மிஞ்சி நடக்கிறவர்களாக இருக்க ஆசைப்படக்கூடாது. பைபிளில் கூட அப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஜூதாஸ் கரியோத்து தான் ஒரு சீடன் என்கிறத மிஞ்சி இயேசுநாதரை விட பெரிய ஆளாகிடலாம், கடவுளுடைய திட்டத்தை மாற்றிடலாம் என்றெல்லாம் வெளிக்கிட்டார். பேதுருவானவரும் அப்படித்தான், ஜூதாஸ் கரியோத்தும் அப்படித்தான். பேதுருவானவர் என்ன சொன்னார்? இயேசுநாதரை கூப்பிட்டு சொன்னார், நிஜி நீங்க சாகக்கூடாது, நீங்க ஜெருசலேம் இப்படிலாம் காய்க்கக்கூடாது. உடனே இயேசுநாதர் பேதுருவானவர் பார்த்து சொன்னார், போப்பாலே சாத்தானி, தலைவனிடம் மிஞ்சினவனா நீ இருக்கக்கூடாது, கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்குது. நான் இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது பெரியமானவர்களே, நாம நாளாந்த வாழ்க்கையில் இருக்கா மிஞ்சி பார்க்குற காரியங்கள் இருக்கா சிந்திச்சு பார்க்கணும். நான் பிஷப்பை விட பெரிய ஆளுன்னு நினைக்கலாமா? ஒரு காலம் நினைக்கலாம், என்ன விதத்திலேயே நினைக்கலாம். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் ஒன்று இருக்குது. ஒன்றா பழகி இருப்போம். குருவாக இருக்கும் பொழுது ஒரு உதவி பங்கு தந்தையாகவோ ஒரு அருட்சகோதராகவோ நாங்கள் அவரோட வாழ்ந்திருப்போம். அதுக்காக அவரை மிஞ்சி நான் அவருடைய திட்டங்களுக்கும் நியமங்களுக்கும் எதிராக செயற்படையலாம். ஆண்டவர் சொல்றார், இது அப்படியே இறக்கி உங்களோட குடும்பத்துக்குள்ளே கொண்டு வாங்க. சில அம்மா மாறுற கவலை என்னன்னு கேட்டால், பிள்ளைகள் தோளுக்கு மேலே வளர்ந்தோடனே ஃபாதர் எங்களை சொல்லு கேட்குற இல்லை, உழைச்சி கையில் காசு வர தொடங்கினோன்னு எங்களை மதிக்கிற இல்லை ஃபாதர், அவங்கள நாங்கள் ஏதோ அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிற மாதிரி. நான் நினைக்கிறேன், இந்த வாசகத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தாய் தகப்பனை விட மிஞ்சியவர்கள் அல்ல. கோடீஸ்வரராக இருக்கலாம், 4-5 டாக்டரேட் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு கௌரவமான ஒரு கதிரையில் இருக்கலாம். அம்மா அப்பாவை விட மிஞ்சியவர்கள் நீங்கள் அல்ல. சீராக்கின் புத்தகம் சொல்லுகிறது, விடுதலை பயண புத்தகம் விடுதலை பயண புத்தகம் சொல்லுகிறது, நீ வாழும் நாட்டில் நீடுடி காலம் வாழணும்னு நினைச்சா உன் தாய் தந்தையை மதிச்சு நட, நீ அவர்களை மிஞ்சியவர்களாய் வாழ முடியாது. ஆகவே நாளாந்த வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளாக, சில நேரம் நம்மள்கிட்ட இருக்கிற அதிகாரி நம்மளை விட குவாலிஃபைடான ஆளாக இருக்க மாட்டார், மேனேஜ்மெண்ட் செய்கிறவராக இருக்க மாட்டார். அதுக்காக அவரை மிஞ்சி எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்தி வாழ்கிறதால நாம் எதோ பெரிய ஆளாகிடுவோம் என்று நினைக்கக்கூடாது.
ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிள்ளைகள், உதாரணத்துக்கு வாச்சான் அண்ணா 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 தான், அக்காண்ட அக்கா தான். அந்த மதிப்பு மரியாதை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு? சகோதரங்கள் மத்தியில் நாம் எந்த அளவுக்கு அந்த அன்பை கொடுக்கிறோம் என்கிறது ஒருக்கா இந்த நாளில் சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் நம்மகிட்ட அன்பாய் கேட்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, பவுலடிகளார் இன்றைக்கு பேசும் பொழுது சொல்றார், தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றாங்க, பவுலடிகளார் இஸ் an eloquent person. அவர் கிரீக்கா இருக்கட்டும், ஹீப்ருவா இருக்கட்டும், லட்டினா இருக்கட்டும், எல்லாம் eloquent. ஆனா எல்லாத்தையும் அவர் என்ன சொன்னார்? கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்கேயோ போய் கொண்டிருந்த என்னை அவர் திசை திருப்பினார், நற்செய்தி சொல்ல அனுப்பியிருக்கிறார். அவர் திட்டத்தை சொல்றதான் என்ற வேலை. அதை சொல்லிட்டு திருமுழுக்கு யோவானை பற்றியும் ஒரு வார்த்தை சொன்னார். பார்த்தீங்களா? திருமுழுக்கு யோவான்ட்டு கேட்டாங்க, நீரா மெஸ்ஸியா, நீர் தான் இல்லாமல் திரும்பவும் வந்து இறைவாக்கினர் போல இருக்கிறீரே என்ற சொன்னார். ஐயோ, நான் அந்த கடவுள் செற்றுப்ப கூட தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா அவரை விட மிஞ்சி நான் வாழ முடியாது. கன்னி மரியாதை பாருங்க, நான் யார்? ஐயோ, நானும் கூட அடிமை. இன்றைக்கு நீங்கள் வடிவாக எங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதுராங்கன் இன்றைக்கு சொல்கிறார், சிருஷ்டிகருடைய மாதாவே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு அதில் சொல்றார், படைக்கிறவரை படைத்தவளே, படைக்கிறவரை படைத்தவள் தான் தேவதாய். அப்ப படைக்கிறவள், சிருஷ்டிக்கிறவரை சிருஷ்டிக்க செய்தவள் தேவதாய், படைக்கிறவளே. அப்ப அந்த தாய் என்ன வார்த்தை சொன்னா பார்த்தீங்களா? நான் ஆண்டவருடைய அடிமை. அதனாலதான் சிருஷ்டிகருடைய தாயாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அம்மா, நீங்கள் தாழ்ச்சி நிரூபிடம் அம்மா என்கிற ஒரு மிகவும் அழகான ஒரு செய்தி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. வணக்க மாதத்திலே நாம் இந்த செய்திகள் எல்லாம் கேட்கிற நேரத்திலே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பக்குவப்படும் பொழுது நாம் வீட்டில் இருக்கிறவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். நாம் பணிவிடை செய்வர்களாய் அழைக்கப்பட்டால் நாம் பணிவிடை தான். நான் தலைவனாகிவிட ஆசைப்பட்டு தலைவனை மிஞ்சி வாழக்கூடாது. அது எல்லா சூழலையும் இருக்குது. சிலாக்கள் இன்டெலிஜென்ட் நினைச்சுக்கணும், டீச்சரை மிஞ்சியெல்லாம் காய்ப்பாங்க. நான் இந்த பாடசாலை வாழ்க்கையில் காய்ச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ராஜா, உங்களுக்கு என்னை விட நல்லா தெரிஞ்சிருக்குது, சந்தோஷம். அதுக்காக நான் டீச்சர் என்ற நினைப்பு மாணவர்கள் மத்தியில் உருவாகி மற்றவர்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கு வரக்கூடாது. அதை ஒருக்கா நாம் நாளாந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க எழுந்து நின்று ஜெபம் செய்து சிந்திப்போமா? கைகளை கும்பிட்டு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர், பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், வழி நடத்துகிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் அறிவும் திறமைகளும் கொடுக்கிறீர். தலைக்கணம் எங்களுக்கு வராதபடியும் எங்களுக்காக நீர் பொறுப்பாய் கொடுக்கப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை மதித்து நடக்கிற பக்குவத்தையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறோம். நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், பாதுகாப்பு படையினராக இருக்கட்டும், அவர்கள் எங்களுக்காக நல்லதை நினைத்து செய்கிற பொழுது கீழ்ப்படுகிற பக்குவத்தையும் எங்களுக்கு தாங்க. திருத்தந்தை, கர்தினால், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறுமணமானவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, தேவழைத்தல் பெருக வேண்டும் என்றே நாங்கள் மன்றாடுகிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நீங்க சொல்ற சத்தம் துறவர குருத்துவ வாழ்வுக்குள்ளே தங்களை அர்ப்பணிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கேட்கும்படியா ஜெபிக்கிறேன். வருத்தப்பட்டவர்கள், தனிமைப்பட்டவர்கள் உம்முடைய கிருபையினால் சுகத்தையும் வல்லமையையும் உணரும்படியாய் செய்யுங்க. டாக்டர்மார், நர்ஸ்மார், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து பராமரிங்க. எங்கள்கிட்ட யாரெல்லாம் ஜெபம் கேட்டார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொருளாதார கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க இன்னும் வறுமையாக்கப்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சுயநலம் உள்ள எந்த செயல்களும் பொதுநலனை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க என்கிற செய்திகள் எங்கள் காதுகளுக்கு கேட்கிற பொழுது அது ஃபேக் நியூஸ் என்று நாங்கள் கேட்காதபடி பார்த்துக் கொள்ளுங்க. அது உண்மையாகவே இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்கிற சத்தியத்தை
நீங்கள் எங்களுக்கு சொல்லி சுகமாய் தைரியமாய் மீண்டும் வாழச் செய்யுங்க. உங்களுடைய நேசமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த நாளும் உமக்கு பிரியமுள்ள ஒரு நாளாய் மாறுவதாக. இயேசு நசரேயனின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனும் நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனும் நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி என்ற ஆண்டவருக்கு விருப்பமான பலியாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழும்புவதாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நமக்கு நல்லதையே நினைக்கிறவர். நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களுடைய கடமையும் முன்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தை, நீர் மெய்யாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாவை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தரும் அப்பத்தையும் மீட்பை கொடுக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும்.
உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து கொள்ளும் மிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா அவருடைய கணவர் ஜோசேப்பு இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எழுந்து நம் ஆண்டவர் இயேசு கற்பித்தபடி ஜெபம் செய்வோமா? விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், எந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தாரன் என்று சொன்னீங்க. நீங்க உயிர் விடைக்குள்ள எல்லாம் நாங்க நல்லா இருக்கணும் என்று நினைச்சுத்தான் பெருமூச்சு விடாம மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கு எங்களை சூழ்ந்து நடக்கிற எல்லா துன்பங்களிலும் இருந்து நாங்கள் விடுபட்டோம் என்கிற அந்த செய்தியை எங்களுக்கு நிறைவாய்த்தாங்க. உணவு, உடை, உறையுள், பாதுகாப்பு, பிள்ளைகள படிப்பு எல்லாவற்றையும் நீங்களை பொறுப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்று இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு பணியாளர் தலைவரை மிஞ்சியவர் அல்ல, அனுப்பப்படுகிறவர் அனுப்பியவரை விட மிஞ்சியவன் அல்ல. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் யாருடைய வழி நடத்தலில் வாழ பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாய் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்க என்று சொல்லுகிறார். என்று இயேசு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செபம் செய்வோமா? என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களிலே மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவர் தந்தை மகன் தூய ஆவியின் வழியாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமீன். ஆண்டவரே நமக்கு தலைவராய் இருக்கிறார். நாம் அவர்கள் பிள்ளைகளாய் எப்பொழுதும் வாழ சென்று வாழுங்கள். ஆண்டுடைய ஆசீர்வாதம் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய மனசானவரே, தேவ கிருபையால் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தி அருளும். ஆமேன். அதி தூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரம் பசாசு துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலும் இருந்து காத்துக்கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமங்கம் சுத்தி திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமேன். இன்றைய நாளும் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பான நாளாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்துகிறேன். Have a nice day. God bless you.